அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய இராணுவ விமானங்கள் ஈரான் நகரங்களின் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய அமெரிக்க கூட்டணி நாடுகளுடைய கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறது தான் ஈரான் இராணுவத்தினுடைய எச்சரிக்கையாக இருக்குது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பலமான தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் ஹார்முஸ் நீரிணையை எப்படி தனது கைக்குள் வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோம். ஹார்முஸ் நீரிணையுடைய மிக குறுகிய பகுதி சுமார் 24 மைல்கள் மட்டுமே அகலம் கொண்டது. இதில் பிரம்மாண்டமான கப்பல்கள் செல்வதற்கான பாதையோ வெறும் 2 மைல்கள் மட்டுமே. இது ஈரானுடைய கடற்கரையிலிருந்து மிக அருகில் இருக்கிறதுனால அங்கிருந்து ஏவப்படக்கூடிய சிறிய ரக ஏவுகணைகள் கூட கப்பல்களை துல்லியமாக தாக்க முடியும். ஈரான் பெரிய போர்க்கப்பல்களுக்கு பதிலாக விலை குறைந்த ட்ரோன்கள், கடல் கன்னிவெடிகள், அது மட்டும் இல்லாமல் மிக வேகமாக செல்லக்கூடிய சிறிய ரக படகுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலை செய்கிறாங்க. இவை ரேடார் கண்களில் சிக்காமல் கப்பல்களுக்கு மிக அருகில் சென்று மோதி வெடிக்கக்கூடிய திறன் கொண்டவை. ஈரானுடைய 1000 மைல் நீள கடற்கரையில் இருக்கக்கூடிய மலைகள், குன்றுகள், அது மட்டும் இல்லாமல் பள்ளத்தாக்குகள் ஈரானிய இராணுவத்திற்கு சிறந்த மறைவிடங்களை தருகின்றன. அதனால் அமெரிக்காவுடைய வான்வழி தாக்குதல்களால் ஈரானுடைய நடமாடும் ஏவுகணை தளங்களை முழுமையாக அழிக்கிறதுங்கிறது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கிறது. ஈரான் இந்த பகுதியில் செயற்கைக்கோள் சிக்னல்களை குழப்பக்கூடிய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்துது. இதனால் மாபெரும் கப்பல்கள் திசை மாறி ஈரானிய கடல் எல்லைக்குள்ளே நுழைய நேரிடுது. அப்போது அத்துமீறல் அப்படிங்கிற பேரில் ஈரான் அந்த படகுகளை சிறைபிடிக்குது.